திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தானது. டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதில் கூட்டணியில் இருக்கும் அதிமுகவுக்கு கடந்த முறையை விட குறைந்த தொகுதிகளை ஒதுக்க திமுக முடிவெடுத்தது. உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட நிபந்தனை விதிக்கப்பட்டது. இதுகுறித்து வைகோ தலைமையில் நடந்த மதிமுக அவசர உயர்நிலை குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் அண்ணா அறிவாலயத்திற்கு வைகோ செல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆர்.எஸ். பாரதி மற்றும் அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் மதிமுகவில் இருந்து துரை வைகோ உள்ளிட்ட நிர்வாகிகளும் உடன் இருந்தனர். இதில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் அளிக்கப்பட்டன. 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் போட்டியிட உடன்பாடு ஏற்பட்டது. திமுகவுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டதில் மகிழ்ச்சி என வைகோ தெரிவித்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 இடங்கள், 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் 1 தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்படுகிற தனி சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய பதிவை பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்சி தனி சின்னத்தில் போட்டியிடுகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலை மதிமுக புறக்கணித்த நிலையில் 2016ஆம் ஆண்டு தேர்தலில் ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. மேலும் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 6 இடங்களிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது. இந்த சூழலில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்று மதிமுகவிற்கான சட்டமன்ற அங்கீகாரத்தை பெற்று தரப்போகும் அந்த வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக சாத்தூர், மதுரை தெற்கு, வாசுதேவநல்லூர், அரியலூர் ஆகிய தொகுதிகளில் வென்றது. தற்போது கடந்த தேர்தலை விட 2 தொகுதிகள் மதிமுகவுக்கு குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் இதுவரை 36 தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கியிருக்கிறது திமுக. எஞ்சியுள்ள 198 தொகுதிகளை பங்கீடு செய்ய வேண்டியுள்ளது. இன்னும் தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மக்கள் நீதி மய்யம், தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு ஒதுக்கீடு செய்யப்படாமல் உள்ளது.